ஸோ வெல்கம் பேக் டு அப்புறம் ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா தான் பார்க்க போறோம். சாரி மன்னிச்சிடுங்க தனுஷ் ஃபேன்ஸ் மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு லேட்டா வந்துட்டேன். எனக்கு தெரியும் லேட்டா தான் அதுக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சாரி தான். வேலையில மாட்டிக்கிட்டேன். ஆனா பண்ண முடியல. நான் டைம் ஒதுக்கி இருக்கணும். என் தப்பு தான். இட்ஸ் ஓகே. வாங்க இப்ப பார்த்துருவோம் எப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்துட்டு தெலுங்குல பார்ப்போம். லெட்ஸ் கோ 3, 2, 1. எனது 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 எனதே இந்த உலகமெல்லாம் நிலமும் எனது நெல்லும் எனது நீண்ட பச்சை வயல்கள் எனது காற்றும் எனது காடும் எனது கனிம வளங்கள் அனைத்தும் எனது கோட்டை எனது கொத்தளம் எனது ஆசை எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம் செம்மையா இருக்காரு. எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம் காஞ்ச வயிறு பிஞ்ச செருப்பு பழைய சோறு பஞ்சம் எனது இரவு நிலவு இரவல் உணவு சாலை ஓர தூக்கம் எனது வாழும் கனவு கனவில் உறவு வசந்த கால ஏக்கம் எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். ஓகே என் கூட வரும் காட்டு பலம் நெஞ்சில் வரும் நாளை தீஜ்வாலை உன் கோட்டைகளை எரித்துவிடும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டீமோ ஓகே ஓகே. நான் அந்த போய் வா நண்பா பாட்டு கேட்கும்போதே சொன்னேன். சாரி கண்ணு லைட். போய் வா நண்பா பாட்டு கேட்கும்போது அந்த பிஜிஎம் செம்மையா இருக்கு. அந்த பிஜிஎம் வந்து ஓவரால் தீமாவே பயங்கரமா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை யூஸ் பண்ண செம்ம ஜாலியா இருந்துச்சு எனக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்ற ஒரு வெல் டைரக்டட் ஃபிலிம் மாதிரி இருக்கு. ரொம்ப சேகர் கமலா சார் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கர். ஸோ அவர்கிட்ட இந்த படம் வர்றப்ப தனுஷ் சார், நாகார்ஜுனா சார், ரஷ்மிகா வந்து ஹீரோயின் கேரக்டர் அப்படிதான் எதிர்பார்த்தேன் நான். பட் திஸ் இஸ் ஹீரோயின் கேரக்டர் மாதிரி தெரியல. இது ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னது ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது தான் தெரியுது. இன்னொரு தெலுங்குல பார்த்துருவோம். ஏன்னா ஐ ரியலி வாண்ட் டு வாட்ச் ஃபார் த விஷுவல்ஸ் அண்ட் அந்த சில ஃப்ரேம்ஸ்லாம் திரும்பி பார்க்கணும்னு தோணுது. ஒரு வாட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஏன்னா சினிமாகிராஃபி செம்மையா இருந்துச்சு. டெக்னிக்கலி பிரில்லியன்ட்டா இருக்கு. இன்னொரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப இன்டென்ஸா செம்மையா இருக்கு. தனுஷ் பயங்கரமா இருக்காரு. నాది గింజ నాది పూత వేసే చేలు నావి కాలి నాది కనులు నావి భూగర్భపు సిరులు నావి కోట నాది కొలువు నాది కోరుకున్నదల్ల నాది 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 నాదే ఈ లోకమంతా. என்ன மாதிரி ஒரு கதையா இருக்க போகுது அப்படின்னு பார்க்க தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இவர் ஏதோ பிளான் போட்டு தனுஷ் சார் எதுலயோ உள்ள வச்சுட்டு விடுறாரு. நாதே ఈ లోకమంతా కన్ను నాది కాంతి నాది ఏరుకున్న కలలు నావి ఆట నాది పాట నాది బాట పక్క చోటు నావి బాధన ఏరుకున్న కలలు నావి. தனுஷ் சார் இருக்கிற எல்லா ஃப்ரேமுமே அடி. அவர் இன்ட்ரடக்ஷன்ல வரதெல்லாம் அந்த கண்ணுல கலங்கி இருந்த கண்ணீர் కన్ను నాది కాంతి నాది ఏరుకున్న కలలు నావి ఆట నాది పాట నాది బాట పక్క చోటు నాది బాధ నాది బరువు నాది బతుకు కొరకే బతుకు నాది 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 నాదే ఈ లోకమంతా. லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ்லாம் அட்டியா இருக்கு. కాలం నా వెంటున్నది గుండె బలం నాకున్నది ఇక్కడ రాజుకుంది నీ కోటకు అంటుకుంది. ஓ ராஷ்மிகா அந்த ஒரு ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம மியூசிக்.
அவர் ஒரு மாரி நிம்மதியா இருக்காரு. நாகராஜ் சார் அத எக்ஸ்பெக்ட் பண்ணாம நிம்மதியா அப்பா! அப்படின்ற மாரி இருக்காரு. பின்னாடி தனுஷ் வருஷம் என்ன கான்ஃப்ளிக்ட்ன்னு தெரியல இது. ஓகே, ஓகே இன்ட்ரஸ்டிங். கதையாவே செமையா இருக்கும். அந்த 3 கேரக்டர்ஸ்குள்ள ஆ பிணையப்பட்ட கதை வந்து செமையா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங்ல இருக்கு. செமையா இருக்கும்னு நெனைக்கிறேங்க. கண்டிப்பா ஃப்ரம் த ஸ்டார்ட் இது செம்ம ப்ராமிசிங்கான ஒரு ப்ராஜெக்ட் தான். சேகர் கமலா சார் ப்ராஜெக்ட்டு. இவங்க 3 பேர் உள்ள இருக்காங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியா அந்த ப்ரமோஷன் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், செம்ம ப்ராமிசிங்கா தான் இருந்துச்சு. இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர்ஸா இருக்கும்போது 3 பேருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. முக்கியமா தனுஷ் சாருக்கு அந்த கேரக்டர் ஆர்க் அவருக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்க நான் செம்ம வெயிட்டிங்ல இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ரஷ்மிகா மேம் வந்து அவங்களுக்கு கேரக்டரா ஒண்ணு கிடைச்சிருக்குன்றப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க லவ் இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்றது எங்கேயுமே வரல. அவங்க அந்த கதையில பிணையப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்ற மாரி தான். ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாகராஜ் சார் செம்மையா இருக்காரு. அவருக்கும் பயங்கர இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த சைடு ஒண்ணு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அவரு தான் தனுஷ் சார் இந்த உலகத்துக்குள்ள இழுத்து விடுறாருன்ற மாரி ஒரு ஃபீலிங்ல தான் கதை போகுன்ற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் தனுஷ் சார் டர்ன்ஸ் ஆன் ஹிம். இவங்க 2 பேருக்குள்ள ஃபேஸ் ஆஃப் ஏதாவது இருக்கா? தெர்ல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ யாஹ்! வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்ப்போம். நன்றி.